ஹாய்ங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு உடம்பு சரியில்லை. ஸ்கூலில் போய்ட்டு வாமிட் பண்ணிட்டான். அம்மா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேன் வரும்போது வேனில் வந்துட்டு இருக்கும்போதே வாமிட் பண்ணிக்கிறான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு அரை பிஸ்கட் சாப்பிட்டான், அதையும் வாமிட் பண்ணிட்டான். டீ வச்சு கொடுத்தேன், டீ குடிக்காமையே படுத்துட்டான். அப்புறம் எழுப்பி விட்டு உட்கார வச்சு டீ கொடுக்க சொன்னதுக்கு அப்படியே சோர்ந்த மாதிரி படுக்கும், டீயும் கொட்டிட்டான். பாப்பாளுக்கு இப்போ தான் பாப்பா எழுந்திரிச்சா தூங்கி அழுதான்ட்டு பால் ஊற்றுனேன். பாப்பா கம்மிக்கிறேன். தம்பிக்கு இது உடம்பு சரியில்லை. 10 நாளைக்கு வரைக்கும் இதே தான், உடம்பு சரியில்லாமல் போகிறதே தான். என்ன பண்ணுறது? தனியாக இருந்து நாமளே எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கார இங்கே வந்துருந்து வேலைக்கு போக சொன்னால் வரவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க வேலை தான் ரொம்ப முக்கியமாக போச்சு. நான் தான் அப்பா இல்லாமல் வளர்ந்தேன். என் குழந்தைங்க ரெண்டும் அப்பா இல்லாமல் பிரித்து தான் வளருது. இப்போ வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. யாராச்சும் வந்தால் தான் பாப்பாவை விட்டுட்டு தம்பி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியும். மாமியாரும் வேலைக்கு போயிட்டாங்க. பிறந்ததுலேருந்து கஷ்டம், பிறந்ததும் கஷ்டம். கல்யாணம் முடிச்சதாச்சும் வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அதை விட கஷ்டம். தம்பி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப அழுகு. மூச்சு இல்லை, மருந்து மட்டும்தான். மருந்து குடிச்சா சரியாயிடும். போயிட்டு வந்தாச்சுங்க. மாத்திரை போடலாம், எனக்கு வயிறு வலிக்குது. தம்பிக்கு மருந்து கொடுத்துருக்காங்க, வாமிட் மருந்து. மாத்திரை கொடுத்துருக்காங்க. மாத்திரை கொடுக்கும்போது பாப்பா தம்பிக்கு சாப்பாடு என்ன வாயில் ரோஸ் கலரில் குடி. குடிச்சிடு. போதும், தண்ணி குடிக்கக்கூடாது. உங்க சொல்லு, மருந்து குடிச்சிட்டேன் நான் சொல்லு. மருந்து குடிச்சிட்டே சொல்லு. மருந்து குடிச்சிட்டே சொல்லு. தம்பி கஞ்சி வச்சு டாக்டர் கஞ்சி தான் கட்ட சொன்னாங்க. சரிங்க, தம்பி கஞ்சி விட்றேன்.